பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்கள் வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய மாவட்டத்துடைய தலைவர் சகோதரர் முத்துராமலிங்கம் அவர்களே, நத்தம் தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் நிரந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் மற்றொரு விஸ்வநாதன் அவர்களே, மற்றும் நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நத்தம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் 2026 வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் அவர் அமைச்சராக வர வேண்டும். இதுதான் அவருடைய லட்சியமாக இருந்து நத்தம் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளை நம்ம பாடுபட வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு, அதனுடைய ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில ஏற்கனவே அங்கே நத்தம் அண்ணன் விஸ்வநாதன் இருந்த அவர் பெயரிலே இருந்த களத்திலே அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் களம் காண வந்திருக்கிறார். அவரும் அந்த தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும். பொதுவாக திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அமைதியான ஒரு சட்டமன்றமாக இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இங்கே வந்து விட்டார் என்று தெரிந்த பிறகு எல்லோருக்குமே ஒரு தனி அச்சம் பொதுமக்களுக்கு இருக்கிறது. காரணம், பழனியிலே எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக், எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அங்க இருந்து இங்க ஒரு வேட்பாளர் வந்திருக்கார். இவரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக திண்டுக்கல் மக்களும் கங்கணம் கட்டி பணியாற்றுவதற்காக தயாரா இருக்கின்றோம். ஏன்னா திமுகனாலே ரவுடிக்கு பஞ்சம் இருக்காதுங்க, திமுகனாலே அராஜகத்துக்கு பஞ்சம் இருக்காது. இப்படிப்பட்ட இங்க திண்டுக்கல் அண்ணன் சீனிவாசன் வந்து நாளைக்கு இதே மாதிரி வேட்பாளர் அறிமுக கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே களம் காண வேண்டும். ஒவ்வொருத்தரும் பேசுறப்ப சொன்னாங்க, 24 நாள் இருக்கு இன்னிலிருந்து. அனைவருமே வெயில் மழை பார்க்காமல், இதற்கு முன்னாடி நாம எப்படி திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயிக்க வச்சோமோ, நத்தம் அண்ணன் விஸ்வநாதன் ஜெயிக்க வச்சோமோ, அதே மாதிரி ஆத்தூர் தொகுதியிலும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை களம் காண்று வெற்றியடை செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை நன்றி. கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். கட்சி வேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான். பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.